இதெல்லாம் ஒரு சீன்னு சொல்லிட்டு எப்படி எடுக்கிறீங்க? பிரபு வந்து என்னடா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. சரி உங்க இஷ்டம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா சரி அவனே நம்மள. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கண்ணில் ஏதாவது பவர் இருக்கா? ஓ இது Pickup பிக்கப் லைனா? கூச்சமே இல்ல. ஏய் దొంగనా కొడకా భయంనా ఏం బయోడేటాలే இல்லடா. என்ன பார்க்கணும்னா சாவு கூட நான் దగ్గర పర్మిషన్ అడగాలరా దొంగనా కొడకా. What a punch power! This is the power of ராகி களி and நாட்டுக்கோழி குழம்பு. 500 கோடிடா போனா வருமா? மணி மணி மணி. திஸ் இஸ் மை கேம். கிளியரா நீ அடிக்கடி சொல்வியே உன் வலி தனி வலின்னு. இந்த நீலாம்பரி வலி கூட தனி வலி. இனிமேல் உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டா டீம் கூட இருப்பது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வைபவ் அண்ணா, வைப் அண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். வைபிங் ஸ்டார். வைபிங் மூடு. ஒரு 1 வீக்கா பேர் வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஜாலி வைபு, பாசிட்டிவ் வைபு கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ சூப்பர் அண்ணா, ஹாப்பி மீட் பண்ணதில்ல. தேங்க்யூ. அண்ட் மணிகண்டா ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ஹாப்பி மீட் பண்ணதுல. அதுல்யா, Hi. 2017 காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் காந்திபுரம் பிரிட்ஜுக்கு கீழே காதல் கண்கிட்டுதேன்னு ஒரு படத்தோட போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் அழகா இருக்காங்களே, நம்ம ஊர் பண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். Thank you. Thank you. சூப்பர் growth பார்த்து நீங்க உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. Thank you so ஸோ much. படத்தை பத்தி பேசிடலாமா? 2 டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒருத்தர் சொல்றதே நம்ம 2 பேருமே ஒன்று தான். ஏன்னா அவங்க கசின்ஸ் தான். ஸோ சேர்ந்து தான் ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்க. சேர்ந்து தான் அங்கேயே இருப்பாங்க. ஒருத்தர் மானிட்டரில் இருப்பார், ஒருத்தர் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மாதிரி சேர்ந்து தான் இருப்பாங்க. தனித்தனியாக அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் புதுசாக இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மானிட்டரில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஃபுல்லாகவே இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே ஜாலியாக இருக்கு. ஆல்ரெடி இந்த வருஷம் பெருசு படத்துல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்களும் ரெடின் கிங்ஸ்லேயே சேர்த்து போடுற அந்த பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. சுனில் சார் பாடுபடுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா டோட்டலா என்ஜாய் பண்ணி சிரிச்சு ரசிச்சு பார்த்த ஒரு படம். அதே மூட்ல தான் இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் இது. அது பெருசு டோட்டலாக ஒரு ஃபேமிலி, அந்த வீட்டில் ஒரு 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 மேட்ரு, அதனால அந்த மாதிரி இருக்கும். இது டோட்டலாக வந்து இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ஒரு திருட்டு ஒன்று பிளான் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது. இது டோட்டல் வேற ஜானர், ஆனால் ஃபுல் காமெடி. ஓஜி கேங்ஸ்டர் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, ஆனந்தராஜ் சார் இருக்காங்க. பயங்கரமா அட்ராசிட்டிஸ்லாம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மணிகண்டா ப்ரோ, ஒரு முக்கியமானது 2 பேரும் செத்துறலான்னு சொல்லி அந்த காஃப் சிரப்பு ஆமா பயங்கரமா இருந்தது. ஆமா, எப்படி இருந்தது அனுபவம்? சென்னை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு இந்த படம். ஏன்னா ஒரு ஐம் ஃப்ரெஷ்ஷர், புது 2-3 படம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த படம் மூலிமா கிடைச்சதுன்றது சீரியஸ்லி பிளஸ் ஃபார் இட். அண்ட் ரொம்ப சந்தோஷமாச்சு. இவ்வளோ பெரிய பட்டாளம், எத்தனை காமெடி கோஸ்டாஸே ஒரு காமெடியன் ஸ்டார் அவர் ஒரு லைட்டாக ஒரு டைலாக் அடிச்சாலே ஃபுல் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இவருக்கு ஏற்ற ஒரு இன்னொருத்தர் இருப்பார், அவங்க அண்ணா. செட்டுக்கு வெளியிலையும் சரி, செட்டுக்கு உள்ளேயும் சரி. அண்ட் எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். எவ்ரிபடி ஹெல்ப் மீ. இந்த மாதிரி பண்ண நல்ல ஒரு டீமுக்குள்ள அமைஞ்சதுன்றது இட் இஸ் குட். ஜாலி வைப். அந்த வைபிங் ஸ்டாரோட வைப் பண்ணோம் நாங்க. கிரேட். ஐ திங்க் பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஒரே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்ட மாதிரியான கேங்ல இல்ல, அது எப்படி இருந்துச்சு அத சொல்லுங்க நீங்க. இல்ல அதுதான் என்னன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு ஹீரோயின் அந்த மாதிரினா அவங்களுக்கு மட்டும் ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்தோட டிராவல் பண்ணுவாங்க, கதையோட டிராவல் பண்ணுவாங்க, அப்படி இருக்கும். பட் இதுல என்னன்னா, இவங்க எல்லாத்தோடையும் நான் டிராவல் பண்ணுவேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஃபிலிம்ல எல்லாத்தோடையும் சேர்ந்து காம்பினேஷன் இருக்கு. ஸோ அப்படிதான் ஜாலியா இருக்கும். அண்ட் ஒரே ஒரு பொண்ணு, எல்லாரும் அப்படியே மாத்தி மாத்தி டார்கெட் பண்ணி கலாய்ப்பாங்க. பிஹைண்ட் தி ஷூட் இல்லனாலும் பிஹைண்ட் தி கேமரா சொல்றீங்க நீங்க. ஆன் தி கேமரா, பிஹைண்ட் தி இந்த கேமரால இன்னும் பயங்கரமா இருக்கும், ஹெவியா இருக்கும். ஆமா, யார்ட்ட அதிகமா கலாய் வாங்குவீங்க? கலாயா பார்த்தனா ஆக்சுவலி சுனில் வந்து கலாய்க்க மாட்டாரு. அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. கலாய்க்கிறதுனா இவர்தான் வைபவ். அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு கமெண்ட்ரி செக்ஷன் போயிட்டு இருக்கோம்.
கிங்ஸ்லி எல்லாரும் தான் அஃப்கோர்ஸ் கிங்ஸ்லி ஆனந்த்ராஜ் சார், மொட்டை ராஜேந்திரன் சார் தவிர ஜான் விஜய் எல்லாரும் கலாய்ப்பாங்க. இந்த கண்ட்ரோலிங் ஆஃப் செட்டுன்னு இருக்குல்ல, இந்த கேங் இருக்குல்ல, ரெடன் கிங்ஸ்லேனா இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திரன் சார் இருக்கட்டும், ஜான் விஜய் இருக்கட்டும், நம்ம சுனில் சார், இவங்களெல்லாம் கண்ட்ரோல் எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க செட்லலாம் ஒரு மாதிரி? இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா டைரக்டருக்கு ஒரு டாஸ்க் தான் அது. மைக்லேயே ரெடி சார் ரெடி சார் ரெடி சார்னா அவங்க வந்து பேசுறது கலாய்ச்சிட்டே இருக்கிறது. இப்போ அந்த சீன் வந்து இப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேச்சில் ஆரம்பித்து அது வேற எங்கேயோ போய் பேசிக்கிட்டே லஞ்ச் வரைக்கும் போயிடும். போயிடாது. இல்லை ரோலிங்கில் இருக்கும், ரோலிங்கில் டிஸ்கஸ் பண்ணி நீ இதை பண்ணிவிடு நான் இதை பண்ணிடுறேன் அப்படின்னு ரோலிங்கில் இருக்குது கேமரா. அதில் டிஸ்கஷன் போயிட்டு ரோலிங்லேயே டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் வந்து எங்க சீன் போயிட்டு இருக்குங்க, சீனா சரி ஓகே நாங்கள் பேசுகிறோம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வந்து போகும். சூப்பர், நிறைய பேசிருக்கீங்க. இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி ஆன் ஸ்பாட்ல பேசினது தான். சுமாரா சுமார் அதெல்லாம் வந்து அங்க பண்ணது தானே, ஆனந்தராஜ் சார் அங்க பண்ணது தான். கேட்கலன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு, அதுவும் அங்க அடிச்சது தான். ஸ்கிரிப்ட்ல இல்லவே இல்ல. ப்ரோ வந்து ரெடின் கிங்ஸ்லி மாதிரியே பேசுவாரு, அதுக்காக அதனால அதுவும் அங்க அடிச்சது தான். லாஸ்ட் ஐட்டம் பார்த்தோம்ல. ஆமா, எல்லாமே அப்படி வந்தது, ஆன் ஃப்ளோல வந்தது அங்கெல்லாம். பரவாயில்ல, டேரக்டர் இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாரு. நம்மளோட இது நிறைய காமெடினா அது கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் ஒர்க் அவுட் நேச்சரா வரும். ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் அந்த பவர் பேங்க் மேட்டரும் அங்க அடிச்சது தான். பவர் பேங்க் எல்லாமே பவர் பேங்க் அங்க அடிச்சது. ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு சொல்லினே இருப்பாரு, பவர் பேங்க் கூட எங்கேயோ இடிக்குது எங்கேயோ இடிக்குது, இல்ல எங்கேயோ இடிக்குது. சரி ஓகே வாங்க அப்படின்னு ஆன் ஸ்பாட்ல அடிச்சாரு. நீங்க இப்பெல்லாம் பவர் பேங்கே பேங்க் வர அப்படிங்கிற மாதிரி. சூப்பர், நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு டாஸ்க் செக்மெண்ட் மாதிரி சின்ன ஆமா டாஸ்க் மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் வந்து நானே எழுதி அதுக்கு நான் டயலாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை வந்து ஒரு ஒரு இதுவும் கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. என்ன மோடு உங்களுக்கு, இப்போ பேங்க் ராபரி பண்றதுக்கு ஒரு பிளான் சொல்லணும், வில்லனை கொல்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று சொல்லணும், உங்களுக்கு ஹீரோ ஹீரோயினை சேர்த்து வைக்காம ஓடுறதுக்கு ஒரு கேரக்டர் நேம் உங்களுக்கு நீலாம்பரி, ஜெய்பாலையா சார். உங்களுக்கு என்ன எனக்கு அவர் டைலாக் என்ன இருக்கு அதெல்ல சும்மா இது வேற அது வேற. ஓகே, இந்த டைலாக் நாங்க பேசணுமா? ஆமா, அந்த இது பேங்க் ராபரி அதுக்கு ஒரு பிளான் மட்டும் சொல்லணும். இப்போ இதுல ஒரு ஒரு திருடுறதுக்கு ஒரு பேங்க் ராபரி பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டிருப்பீங்கல்ல. நீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு டீமை சேர்த்துட்டு ஒரு பேங்கை நீங்க ராபரி பண்ண போறீங்கன்னா இல்ல இது டைலாக் எதுக்கு இருக்கு? லாஸ்ட்ல அந்த பேங்க் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் மணி 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 அப்படின்னு அஜித் சார் மங்காத்தா படத்துல சொல்ற டைலாக்னு. ஆமா, கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் காசு எடுத்ததுக்கு அப்புறம் சொல்ற டைலாக்னு. இப்போ காசு அடிச்சிட்டோமா நாங்க? பிளான் சொல்லிட்டு காசு அடிச்சுட்டு அந்த டைலாக் சொல்ல போறீங்க. நீங்க பேங்க் ராபரி பிளான் நீங்க போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்க? பேங்க் ராபரி பிளான் எப்படி போடுவோம்? இந்த படத்துல போட்ட மாதிரி தான் வந்துட்டு ஒரு 4 கேங்ஸ்டர்ஸ் செட் பண்ணி ஒரு பெரிய வண்டி செட் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டாக 500 ரூபாய் நோட்டு மட்டும் தூக்கிட்டு வாங்க, அவசரத்தில் ஏதாவது 100 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் தூக்கிட்டு வந்தால் பிளான் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் டைலாக் வந்து டேய் 500 கோடிடா போனால் வருமா, தலை சொன்னால் தான் நல்லா இருக்கும், சொன்னால் நல்லா இருக்குமா, மணி மணி மணி, திஸ் இஸ் மை கேம், this is my dash game. எனக்கு என்ன பெருசா கொடுத்துருக்கீங்களே, ஜெய் பாலையா. ஜெய் பாலையா வில்லன் எப்படி இருந்தாலும் அப்படி அடிக்கணும் சொல்லணும்டா டைலாக். பயமா என்னது, பயோடேட்டால இல்லடா பண்ண பயலடா, என்ன பாக்கணும்னா சாவு கூட என்ன பாக்கணும்னா சாவு கூட என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்டா. பாலையா சொல்லுவாங்க. வீரசிம்ஹாரெட்டி படம் அந்த படம். ஓ நீங்க பேசுங்க, நான் பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஜெய் பாலை அந்த மியூசிக் என்ன ப்ளே பண்றேன். இதுன்னு ஃபர்ஸ்ட் வில்லன் ஃபர்ஸ்ட் வந்து அது எக்ஸ்பிளனேஷன். ஆமா, வில்ல இப்போ சார் வந்து சொன்னாங்கல பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மட் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி நீங்க அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்கணும். என்ன ஃபார்மட்ல நீங்க போய் வில்லனை கொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இது அப்படியே வந்து நம்ம கேப்டன் மாதிரி தான் வருது. பயம்னா என் பயோடேட்டாலே இல்லடா அப்படின்னு தான் வருது. இதுக்கு பாலையோட ஸ்டைல். உனக்கு என்ன இருக்கு? நீலாம்பரி டயலாக் வந்திருக்கு. நீ அடிக்கடி சொல்லுவியே. சரி அவர் முடிக்கட்டும். பாத்தீங்களா, சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி ஃபர்ஸ்ட் நான் லேடிஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு ரிவீலும் பண்ணியாச்சு சொல்லிரலாம். பயம்னா என் பயோடேட்டாலே இல்லடா பண்ணட பையல, என்ன பாக்கணும்னா சாவு கூட என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்டா. கேமரா பார்த்து ஒரு ஆக்ஷன் கொடூரமான ஒரு பயங்கரமான ஹீரோயிக் ஃபேஸோட மாசா மாதிரி
இப்படி காலெல்லாம் நல்ல விஜயகாந்த் தான் வரும். ஏய் அதுதான் வருது எனக்கு. சொல்லலாம். சொல்லுங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி. உங்களோட மாடுலேஷன் இப்படி காலை அப்படி தூக்கி இப்படி போட்டு வேணாம் bro. ஓகே. ஏய் தொங்கனா கொடக்கா, பயம்னா என் பயோடேட்டாலே இல்லடா. என்ன பாக்கணும்னா சாவு கூட நான் దగ్గర பர்மிஷன் அடகாலடா தொங்கனா கொடக்கா. கீழே தமிழ்ல போட்டுறேன். சமர சிம்மா ரெட்டிடா. சூப்பர் சூப்பர் கிரேட். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பிளான் சொல்லுங்க. ஹீரோ ஹீரோயினை சேரவே விடாம ஒரு பிளான், நீங்க வந்து வில்லியா ஒரு பிளான் போடணும். சேர விட எதுக்கு சேர விட கூடாது ஹீரோ ஹீரோயின்? அதான வில்லியோட இது. வில்லியோட இவங்க வில்லியா? ஆமா, நீலாம்பரி. நீலாம்பரி ஓகே ஓகே. கேரக்டர் ஒரு கேரக்டர். நீங்க நீலாம்பரி எப்படி சேர்த்து பிரிச்சு வைப்பீங்க? எப்படி பிரிச்சு வைப்பேனா, அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்போ காரை பஞ்சர் பண்ணி விட்டு சரி பைக்ல போவாங்க, நடந்து போவாங்க. ஒரு படத்துல ஒரு மாப்பிள்ள சொம்பு இல்லைன்னா தாலி கட்டவர் அந்த மாதிரி மாப்பிள்ள காரை சீப்பு திருடி வச்சுட்டாங்க, கல்யாணம் நடக்காது அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது. டயலாக்னா ஐயோ ஏங்க இதெல்லாம் லெஜெண்டரி டயலாக். என்னங்க மணிகண்டன் ப்ரோ பாத்தீங்களா? பயங்கரமா பண்ணாரு. நீ அடிக்கடி சொல்வியே உன் வலி தனி வலின்னு, இந்த நீலாம்பரி வலி கூட தனி வலி. இனிமேல் உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது. நல்லா இருக்கு. ரம்யகிருஷ்ணன் மேடம் மாதிரியே. ஐயோ நல்லா இருந்ததுங்க, சீரியஸ்லி நல்லா இருந்தது. ஸோ அப்படியே சினிமா கரியர் பத்தி போயிடலாம். ஸோ நல்லபடியா வைபவம்னா நீண்ட காலமாக பயங்கரமா இந்த ஒரு பர்டிகுலர் ஜான்ரா மட்டும் உங்களுக்கு பயங்கரமா கிளிக் ஆகுது அப்படிங்கறத எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? இந்த டேக் டவல் கோவா படத்துல இன்னும் அந்த காமெடில இருந்து நாங்க இன்னும் வெளியில வரவே இல்லை. ஸோ அதுவா இருக்கட்டும், இங்க வந்து ஒரு பில்டிங்கை போய் பார்க்க போய் இது எவ்வளவு லேண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்சுவலி அதெல்லாம் வந்து அமைதுன்னு நினைக்கிறேங்க. என்னன்னா அந்த டேக் டவலுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. சொல்லலாம். அவரு வெங்கட் பிரபு எவ்வளவு இன்டெலிஜென்ட்ன்றது இதுல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சும்மா எங்க குரூப் சொல்லுவாங்க சுத்துவோம் ஜாலியா இருப்போம், அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் ஒரு பயங்கரமா பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் மங்காத்தாலாம் பண்ணாரு. சும்மா அஜித் சார் கொடுக்க மாட்டார்ல. ஸோ இஸ் வெரி பிரெயினின்றது ஏன் சொல்றேன்னா, காலையில வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னா நானும் ஜெய் வந்து அந்த சீக்வன்ஸு கோஆர்டினேட்டர் இருந்தார், கூப்பிட்டு கேட்டோம் என்னது சீன் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரே ஒரு பேப்பர் எடுத்துட்டு சார் நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கீங்க, ஜெய் டிவி பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் டவல் மறந்து போயிட்டீங்க, நீங்கள் டவல் கேட்குறீங்க, அவர் இங்கிலீஷில் கேள்டா தரேன்றார். ஓகே அப்புறம் என்ன நடக்குது, இதுதான் சார் சீனு. இதெல்லாம் ஒரு சீனுன்னு சொல்லிட்டு எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ பிரபு வந்து என்னடா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டார். சார் என்ன சார் இது ரொம்ப நான் குளிக்கிறது தான், அவன் டவல் கேட்குறேன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் மொக்கையாக தான் சார், ப்ளீஸ் சார் வேணாம் அப்படின்னு. எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா சரி உங்கள் இஷ்டம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா, சரி எடுத்துடலாம்ண்ணா பார்ப்போம் அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது நல்லா இல்லைனா எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ஸ்டில் எந்த காலேஜ் ஃபங்க்ஷனோ எங்கே போனாலும் வந்துட்டு என் மேலே டவல் தூக்கி போடுறது, டவல் கம் டைலாக் சொல்லு அப்படின்னு ஒரு இடத்துல எல்லாம் முடிச்சு இழுத்துருக்காங்க. டைரக்டர் தான் கரெக்டாக தான் யோசிச்சிருக்காரு. இருக்குது அந்த அந்த பல்ஸ் அது எப்படின்னு தெரியல, பயங்கரம். அதுல நீங்க பண்ண அந்த மேனரிசம் தான், அது எப்படா இது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணாம அப்படின்னு அந்த ஒரு மாதிரி இது பண்றது, அதெல்லாமே வந்து பயங்கரமா வந்து கிளிக் ஆயிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஜெய் சாருமே வந்து நிஜமாலே அவங்களுக்கு இங்கிலீஷ் வராது, அதனால தான். அப்போ ரியாலிட்டி தான். சூப்பர். கடல் மேல நடக்கிற ஆகாயத்துல மிதக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு வைப்பு போச்சு. டீசலோட பாட்டு எப்படி போயிட்டு இருக்கு சினிமா கரியர்? நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. இப்போ லாஸ்ட் இயர் தெலுங்கு ரிலீஸ் இருந்துச்சு, அப்புறம் இப்போ ஜூன் 20th சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். டீசலும் ரெடி ஃபார் த ரிலீஸ், டேட் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அடுத்து மிஸ்டர் எக்ஸும் ரெடி ஃபார் த ரிலீஸ், ஆர்யாவோட. ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ட்ரெய்லரே வந்து பயங்கரமா இன்டர்நேஷனல் ஃபீல் கண்டென்ட். ஸோ கிரேட். மணிகண்டா ப்ரோ பிக் பாஸ்ல பார்த்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ சினிமா எப்படி இருக்கு? அது வேற, இது வேற. ஆமா, அது இது சேர்க்கவே முடியாது, அது ரியாலிட்டி. அது ரியாலிட்டி. இது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த செட்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கோஸ்டார்ஸோட மிங்கிள் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வெரி என்ஜாயபிளா இருக்கும். என்னன்னா 6 மணிக்கு முடிஞ்சிடும் இது. சீரியல்ஸ் ஏன்னா 9 மணி 10 மணி 11 மணி வரைக்கும் வச்சு செய்வாங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஆமாம். அண்ணா கூட தொடர்ந்து பேக் டு பேக் 2 படங்கள். என்ன பேசிப்பீங்க வீட்டிலலாம்? என்ன பேசிப்பீங்க? பெருசாக எதுவும் பேசிக்க மாட்டோம், சினிமா பற்றி அதெல்லாம் எதுவும் பேசிக்க மாட்டோம். தெரியல அவன் ஆக்டர் ஆவான்னு யாரும் அவனே நம்பல, நாங்கள் எப்படி நம்புறது? ஸோ அப்படி அமைஞ்சிருச்சு. பெருசு படம் நல்ல காம்போ. அது
இதில் வந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால இது வேற மாதிரி ஜான்ராவா எதிர்பார்க்கணும். ஓகே, என்ன எதிர்பார்த்து நாங்கள் சென்னை சிட்டி கேங்ஸ்டா வந்து தியேட்டருக்கு விசிட் பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஃபுல் ஒரு காமெடி, ஒரு என்டர்டைனிங்கான படம். அண்ட் ஆல்சோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாமே ஸ்ட்ரெயிட் காமெடியாக இருக்கும். அண்ட் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட கவுண்டர்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுதான் மேஜராக இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் லாஜிக், ரொம்ப கதை, ஒரு அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ஒரு ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரியான படம். ஒரு ஃபன் ஒரு இதாக தான் இருக்கு. கண்ணில் ஏதாவது பவர் இருக்கா மேம் உங்களுக்கு? ஓ, இது பிக்கப் என்ன முடிக்கவே இல்லை, ஓகே. கண்ணில் ஏதாவது பவர் இருக்கா மேம்? ஆமா. என்ன நீங்க பார்க்க பார்க்க நான் அப்படியே இன்விசிபிள் ஆயிடுறேன், அந்த பவர்னால இன்விசிபிள் ஆயிடுறேன் அப்படிங்கிற ஒரு பவர்னால தெரியல. ஆக்சுவலா நீங்க அங்க இருக்கீங்களா, வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. இருக்கீங்களா? சூப்பர். ஸோ இதே மோடு சென்னை சிட்டி கேங்ஸ்டா படத்துலயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் பார்க்க நம்பிக்கை இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி படமா அமையறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஹாப்பியா உள்ள வந்து ஒரு 2 hours ஹாப்பியா அந்த பாப்கார்ன் முடியறதுக்குள்ள படமும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ சூப்பராக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம், சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். June 20th. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.